பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 24ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுபடி ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல் கட்சிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி இன்று ஆலோசனைன்னு கொடுத்துருக்காங்கல்ல. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது, தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அவங்க பேர் என்ன அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக். ஏன் இவங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி இவங்க தான். ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க. சரியா? அதனால் மறக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமானவங்க அர்ச்சனா பட்நாயக், தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் இந்தியாவில் 6 தேசிய கட்சிகளும் 58 மாநில கட்சிகளும் இருக்குது கரண்ட்டாக. சரிங்களா? சரி, ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த நீதிபதிகள் சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நீதிபதி யஷ்வந்த் தலைமையிலான அவர் சார்ந்த நியூஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நாடாளுமன்றத்தோட ஒப்புதல் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7 படிநிலைகளை கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நிறைய படிநிலைகள் வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதாவது அவங்க தலைமையில் ஒரு குழு அமைக்கணும். அந்த குழு அவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். இப்படி சொல்லிட்டு 7 படிநிலைகள் கொடுத்துருக்காங்க. அதில் கடைசி படிநிலை ஒரு வேளை அவங்க மேலே எதுவும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவங்கள ராஜினாமா செய்யும்படியோ இல்லை விருப்ப ஓய்வு செய்யும்படியோ சொல்லுவார். சப்போஸ் அவங்க செய்யலை அப்படின்னா, அவங்க மேலே கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் பரிந்துரை பண்ணுவாங்க. அந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். அதுக்கப்புறம் தான் அப்போ கேட்கலாம், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை பதவி நீக்கம் செய்கிறதுக்கு எத்தனை படிநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 7 படிநிலைகள். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2014 இதே மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கு. சரிங்களா? அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியை பணியிலிருந்து நீக்கிறதுக்காக. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த 7 படிநிலைகள் கொடுத்துருக்காங்க. சரி, ரைட். அடுத்து இந்த முக்கியங்க. என்ன அப்படின்னா, உலக தண்ணீர் தினம். சரியா? மார்ச் 22. அது நம்ம ஆக்சுவலாக நேற்று சொல்லியிருக்கணும். அது கருத்தரங்கு நடந்திருக்கு. அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். அதே மாதிரி என்ன அப்படின்னா, குன்றக்குடி அடிகளார் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய 100ஆண்டு நாள் விழா கொண்டாடப்பட்டுருக்கு. ஸோ குன்றக்குடி அடிகளார் பிறந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 11 ஜூலை 1925. ஸோ அவர் மறைந்த நாள் எப்போனா 15 ஏப்ரல் 1995. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த இந்திய சீனா போர் நடந்தப்போ இந்தியாவுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கு. அப்போது அவருடைய தங்க ருத்ராட்சத்தை கலட்டி அதை ஏலத்துக்கு விட்டு அதுலேருந்து கிடைத்த 4000 ரூபாயை இவர் இந்தியாவுக்காக இது பண்ணியிருக்கார், கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த குன்றக்குடி அடிகளார் சார்ந்த நியூஸு கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, முக்கியமானது. அதே மாதிரி பகத்சிங்கோட நினைவு தினம் என்னைக்கு அப்படின்னா 23 மார்ச் 1931 அவரை தூக்கிலிட்ட தினம். இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும், பகத்சிங்கோட நினைவு தினம். அடுத்து இது முக்கியங்க. மியூசிக் அகாடமி 99 மியூசிக் அகாடமி 99 சொல்லுவாங்களா, அதோட ஆண்டு விருது அறிவிச்சிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா சங்கீத கலாநிதி விருது. ஒரு நிமிஷங்க, ஃபோக்கஸ் ஆகிக்கிட்டோம். ஓகே, ரைட். சங்கீத கலாநிதி விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்கே ஸ்ரீராம்குமார் இவருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் வயலின் இசைக்கலைஞர். இதெல்லாம் எஸ்எஸ்சியில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ங்க. யாராச்சும் ஒருத்தவங்க நேம் கொடுத்துட்டு அவங்க என்ன இசைக்கலைஞர்னு கேட்கலாம். ஸோ இவர் வயலின் இசைக்கலைஞர். அடுத்து பாருங்கள், சங்கீத கலா ஆச்சாரியா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷியாமலா வெங்கடேஷ் வரன், தவில் இசைக்கலைஞர். அதே மாதிரி தஞ்சாவூர் ஆர் கோவிந்தராஜன், மூத்த இசைக்கலைஞர். இவங்க 2 பேருமே தவில் இசைக்கலைஞர் தான். சரிங்களா? தஞ்சாவூர் ஆர் கோவிந்தராஜன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், டிடிகே விருது யாருன்னா கதகளி இசைக்கலைஞர் மாடம்பி சுப்பிரமணியம் நம்பூதிரி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீணை இசைக்கலைஞர்கள் ஜேடி ஜெயராஜ் கிருஷ்ணன் மற்றும் ஜெயஸ்ரீ ஜெயராஜ் கிருஷ்ணன் இவங்க 2 பேர்த்தும் கொடுத்துருக்காங்க. இவங்க வீணை இசைக்கலைஞர்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. எஸ்எஸ்சி, ஆர்பிஎஃப்
வேறு குரூப் டி எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி கேட்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில். ஸோ அடுத்து பாருங்கள், இசை அறிஞர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிஏ ஸ்ரீதர் அவருக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இவர் வந்து ஒரு பேராசிரியர். ஸோ இசை அறிஞர் விருது சிஏ ஸ்ரீதருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், நித்திய கலாநிதி விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பரதநாட்டிய கலைஞர் ஊர்மிளா சத்யநாராயணா அவங்களுக்கு நிருத்திய கலாநிதி விருது கொடுத்துருக்காங்க. அப்போ இது கேட்கலாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஊர்மிளா சத்யநாராயணா இவங்க வந்து எந்த கலையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பரதநாட்டிய கலைஞர். அடுத்து பாருங்க, அடிக்கடி நியூஸில் வரக்கூடியது கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். நம்ம நேற்றும் பார்த்தோம், நேற்றும் பார்த்தோம், இன்றைக்கும் திரும்ப சொல்லியிருக்காங்க 2 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் செப்டம்பருக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு வீட்டுக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க அப்படின்னா 3,50,000 லட்சம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு வந்து ஒதுக்குறாங்க. சரிங்களா, எதுபடி அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலியமாக. இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஜிசி அறிவுறுத்தியிருக்காங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அறிவுறுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா உயர்கல்வி நிறுவனங்களில் சானிட்டரி நாப்கின் இயந்திரம் கட்டாயம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய சானிட்டரி நாப்கின் இயந்திரங்கள் கட்டாயம் வைக்கணும், உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பயன்படுத்தப்பட்ட நாப்கின்களை எரியூட்டும் இயந்திரங்களும் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது மூலியமாக சுகாதார வசதி மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட். அது பாருங்க, இந்த நியூஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன அப்படின்னா தோட்டக்கலை விஞ்ஞானி கிருஷ்ணா லால் சத்தா மறைவு. அப்போ கேட்பாங்க, கிருஷ்ணா லால் சத்தா யார், இவர் எந்த விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டிஆர்டிஓவா இல்லை தோட்டக்கலையா அப்படி ஆப்ஷனில் ஃபிட் பண்ணுவாங்க. இவர் தோட்டக்கலை விஞ்ஞானி. 2012ஆம் ஆண்டு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. சரியா, அப்போ ரொம்ப முக்கியமானது கிருஷ்ணா லால் சத்தா. இவர் யார் அப்படின்னா தோட்டக்கலை விஞ்ஞானி. சரி, ரைட். அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானதுங்க. இன்னைக்கு வந்த நியூஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். இது பாருங்கள், உலகளாவிய சந்தையில் இந்திய சின்னமாக கோலி பாப் சோடா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்களேன், அதாவது இதை அறிவித்தது யார் அப்படின்னா பொருள் ஏற்றுமதி மற்றும் மேம்பாட்டு ஆணையம் இந்தியா சார்பில் இதை அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து கோலி சோடா மறுமலர்ச்சினே சொல்லியிருக்காங்க. அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த கோலி சோடா வந்து டோட்டலாக அழிஞ்சிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ திரும்ப வந்து மறுமலர்ச்சி ஆகுது. உலக அளவில் பிரிட்டன், அது போக அமெரிக்கா, வேறு நிறைய நாடுகளுக்கு வந்துட்டு வெளிநாடுகளுக்கு இது ஏற்றுமதி செய்யப்படுது. அதனால் வெளிநாடுகளில் இந்த கோலி சோடா அதிகமாக வந்து சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் இது வந்து போய் சேரணும் அதுக்காக நேம் வந்து வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா கோலி சோடா அப்படின்றது இனிமேல் கோலி பாப் சோடா அப்படின்னு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதை கண்டுபிடிச்சது யாருன்னா தமிழ்நாட்டுக்காரருங்க. வேலூரை சேர்ந்த ஒரு வர்த்தகர் தான் 1924 இதை கண்டறிஞ்சிருக்காரு. அதே மாதிரி சீன பொருள் மீதான குவிப்பு தடுப்பு வரி 4 பொருளுக்கு குவிப்பு தடுப்பு வரி வந்து விதிச்சிருக்காங்க. குவிப்பு தடுப்பு வரி அப்படின்னா என்னென்னா உள்ளூரில் ஏற்கனவே இந்திய தொழிலாளர்கள், இந்திய பிஸ்னஸ்மேன்ஸ் வந்து நிறையா வந்து தயாரிச்சிட்ருப்பாங்க பொருட்கள். ஸோ வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணும்போது இவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும். அங்கேருந்து இறக்குமதி பண்ணுற பொருள் கம்மியான காசுக்கு விற்றாங்க அப்படின்னா அது பாதிக்கப்படும். அப்போ குவிப்பு தடுப்பு வரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு அதிகமான வரி விதிச்சாங்கன்னா அதோட ரேட் ஆட்டோமேட்டிக்காக கூடிரும். நம்ம இந்திய தொழிலாளர்கள் தயாரித்த பொருட்களோட விலை குறைஞ்சிரும். அப்போ 4 சீன பொருட்கள் மீது குவிப்பு தடுப்பு வரி வந்து விதிச்சிருக்காங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிடுறேன், அது எந்தெந்த இதுன்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கங்க. சரிங்களா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, பாஸ் பண்ணி எழுதிக்கங்க. அலுமினியம் ஃபாயில், காகிதம், மின்சாரம், இது எல்லாமே வந்து நீங்கள் எழுதிக்கங்க. சரிங்களா, சரி, அடுத்தது இது ரொம்ப முக்கியமான நியூஸுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய கைப்பந்து போட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கான அமர்ந்து விளையாடும் தேசிய கைப்பந்து போட்டி நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சரிங்களா, திருச்செங்கோட்டில் கேஎஸ்ஆர் அப்படின்ற ஒரு கல்லூரியில் நடந்திருக்கு. இதில் வந்து ஆடவர் மகளிர் 2 பிரிவிலையுமே ஹரியானா சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. ஹரியானா மாநிலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. யாருமே
ஃபோக்கஸ் பண்ணி பார்க்காத ஒரு டேட்டா சரிங்களா. இத்தனைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்காக நடைபெற்றதுனால இது கேட்கலாம். எந்த அணி சாம்பியன் பட்டம் வாங்கியது? தேசிய கைப்பந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டியில் ஹரியானா மாநில அணி தான் ஆடவர் மற்றும் மகளிர் ரெண்டுலேயுமே வந்துட்டு சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மியாமி ஓப்பன் நடந்துட்டுருக்குங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸாக யார் யார் என்னென்ன கோப்பைகள் யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது மியாமி ஓப்பன் எங்கே நடைபெறுது அப்படின்னா அமெரிக்காவில் நடைபெறுது. அதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரி ரைட்டுங்க. அதே மாதிரி இந்த இது நம்ம மேபி கேட்கணும்னு நினச்சா அவங்க கேட்கலாம். அதாவது கொல்லங்கோடு கோயில் தூக்க திருவிழா இதுக்கு கொடியேற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கணும் அப்படின்னா இந்த கொல்லங்கோடு கோயில் தூக்க திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெறுது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு சரிங்களா. மேபி கேட்டால் கேட்கலாம், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.